ஓகே ஹலோ கைஸ், இப்போ நம்ம பார்ட் 2 தான் எடுத்திருக்கோம். என்ன பார்ட் 2 சொல்லாமே இது பண்ணோம். பார்ட் 2 என்ன பார்ட்டுடா? பார்ட் 2 கைஸ், இப்போ வந்து ரோப்ளாக்ஸில் இருக்கிற எதிராக காமிக்கிற ரோப்ளாக்ஸில் இருக்கிற பிளாக்ஸ் ஃப்ரூட்டில் பார்ட் 2 தான் எடுக்கிறோம். இந்த தடவையும் நாங்கள் 2 பேரும் கொலாப் தான் பண்ணியிருக்கோம். ஃப்ரூட் பிளாக்ஸ் ஃப்ரூட்ரா. கொஸ்டின் இப்போ வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். போன எபிசோடில் நம்ம வந்து ஒன்று சொல்லியிருப்போம். தண்ணிக்குள்ளே போனோம். சும்மா ஒன்று அமைச்சிட்டு இருந்தேன்ல, அது தண்ணிக்குள்ளே போனால் ஒன்று நடக்கும்னு சொல்லியிருந்தோம். அது இந்த எபிசோடில் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம 1000 rupees கலெக்ட் பண்ணிட்டு கத்தி வாங்க போகிறோம். அதே மாதிரியா காயின்ஸு அது இங்கே சேவ் ஆகிட்டு இருக்குது. 2 பேரும் வந்தாச்சு. கத்தி எடுத்ததுக்கப்புறம் அதை பற்றி நான் உனக்கு சொல்லித்தரேன். இது 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் கைஸ். ஆமாம், போன தடவை நீங்கள் நினச்சிருப்பீங்க, போன தடவை என்னடானா காற்றுல கையாட்டிகிட்டு இருந்தேன், இந்த தடவை என்னடா நல்லா அடிக்கிறான்னு யோசிக்காதீங்க. ஏன்னா நான் அடிச்சிருக்கேன். இல்லை, விளையாட்டுருக்கிறது நான். இந்த நாய் பக்கத்தில் உட்காந்து வேடிக்கை வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பெரிய கேமு. போக போக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். குவைட் ட்ரெஸ்ஸை பற்றி இன்னொரு யூஸ் சொல்லிட்டா. குவைட் டாக்ல இப்போ நீ இங்கே இருக்கனா பட்டியல் எவ்வளோ தூரம் போயிடுவான். அதுக்கப்புறம் நீ போகும்போது உனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டாட்ஸ் வந்திருக்கு. இது வந்து இப்போ எப்படியா இருந்தாலும் ஸ்வாட் வாங்கிடுவோம். அதனால ஸ்வாடிக்கே போட்டுருவோம். தெரியும், 7 போட்டாச்சு. என்ன ஸ்வாட் வாங்க போகிறோம். சரி, இவன் தான் ஸ்வாட் டீலரு. உனக்கு வந்து இது மேலே தான் நான் ஏறிட்டு கிடந்தேன். ஆமாம், உனக்கு வந்து கட்டானா கட்லஸ்ன்னு சொல்லி 2 வகையான ஸ்வாட்ஸ் இருக்குது. எனக்கு கட்டானா இல்லை, அதுதான் பெஸ்ட்டு. பட்டாணி ரெண்டுமே வாங்கிடுவோம். ஃபஸ்ட்டு இப்போ கட்டானா வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கட்லஸையும் வாங்கி பார்ப்போம். இப்போ கட்டானா பர்ச்சேஸ் பண்ணிடலாமா? $1000 பர்ச்சேஸ் இட். இப்போ பார்த்தியா இருக்கா? நீ போய் ஐட்டம்ஸ்னு இங்கே ஒன்று இருக்கா, அதை நீ இப்படி தொட்டானா உள்ளே கட்டானான்னு இருக்கும். அது தொட்டு எக்யூப் கொடுத்தானா வந்துடும் பட்டாணி. இப்போ இந்த பட்டாணி எடுத்துச்சு கட்டானா எடுத்துட்டு அடிக்கும் போது இங்கே பாரு எவ்வளோ அதிகமாக குறைஞ்சிடும். ஓகே, இது வச்சு நான் காற்றுல கையெடுத்து பட்டாணி ஆட்டினது சொல்லி தந்துடுறேன். இப்போ கையில் சண்டை கட்டும் போது உங்களுக்கு அந்த ரஷ் டேக்கில் இல்லை குயிக் டேக்கில் ஒன்று வருது. இப்போ வந்து குவைட் ரஷ்ன்னு ஒன்று இருக்குது கட்டானா யூஸ் பண்ணும்போது. அதை நீங்கள் இப்படி மூஞ்சிக்கு நேரம் வச்சு இப்படி அடிச்சிங்கன்னா கொஞ்சம் தான் குறையும். ஆனால் அவங்ககிட்ட இருந்து நமக்கு தப்பிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பின்னாடி வரதுக்குள்ள நம்ம குவைட் ரஷ் யூஸ் பண்ணி தப்பிச்சிடலாம். சரி, கொஸ்டே போடாமல் இவ்வளோ நேரம் ஆடிட்டு இருக்கேன் பார்த்தியா. சரி, உனக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த தடவை நான் காற்றுல கையாடி கிடக்கேன். இது கோஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு வாடா, அப்போ தான் எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும். ஓகே, அப்புறம் நம்ம கட்லஸ் வாங்குவோம். இதுவே உனக்கு பண்ண தெரியலையே எப்படி போட்டை ஓட்ட போகிறாங்க. பேண்டிட்ஸ் மேலே இருக்கு, அதுக்கு மேலே கன்ஃபார்ம். போன தடவை கடை எல்லாத்தையும் குடிச்சு விட்டுருந்தாங்க. பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நவர் மைண்டு குட்ரா ஏற்கனவே வந்துருச்சுலடா. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பாட்டு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் என்ன நடந்திருக்கு எல்லாம். ஒன்றுமே நடக்கல ஆக்சுவலி, ஆனால் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இருந்துச்சு, அதனால வேணா போய். இப்போ அபினா வந்து எனக்கு 1 நிமிஷம் தர போகிறாங்க. இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா? கத்துல கேட்ட போகிறேன். கொடுத்துறியா? குவைட் ட்ரெஸ் யூஸ் கொடுத்துட்டு இப்படி அவன் மூஞ்சிக்கு நேரம் அந்த கத்தியை கொண்டு போய், ஆனால் மூஞ்சிக்கு நேராகவே அடிக்கல, பின்னாடி தான் இருக்கான். நீ போய் அடி குவைட் ட்ரெஸ் ஒர்க்கா ரீலோட் ஆகிட்டு இருக்குடா. கத்தி வேற பக்கம் போகுதா? இப்போ அவன் மேலே படவே இல்லைடா, நீ ஒழுங்கா போய் ஆடுறா. இவன் அவன் என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமாங்க? இருக்கா அது மூவ் ஆகி இருக்கும். வித்தியாசமாக சென்சிட்டிவிட்டி அதுக்கு மாற்றணும். இல்லைடா,
ஏரே ஃபர்ஸ்ட் நீ quest கம்ப்ளீட் பண்றா. தெரிஞ்சு ஆமாடா நம்ம போய் போட் வாங்கி இந்த இடத்த விட்டு போகணும்டா. quest நீ கம்ப்ளீட் பண்றா. போய் ஆடுறா. கட்டனாத்தோட போய் அடி. குவைட் ரஷ் யூஸ் பண்ணாத. அடி அடிடா. நாங்களா வர்ற மாதிரி கிறுக்குத்தனமா பண்ணாத. அப்படியா? ஐயா அடிச்சு பறக்கட்டியா திரும்பி ஆடுறா. எங்க அவன்? நீ குவைட் ரஷ் யூஸ் பண்ணி வந்துக்கிட்டே இருங்க. இப்படி அடிக்கணும். நானும் கையாடிக்கிட்டே இருக்கேன். கேட்ச்ல 3 பேர் இருக்கு. நீ எப்படி கைஸ் நாளை எப்படி ஓட விட்ட பாத்தீங்களா? கைஸ் இவன் தான் கைஸ் ஓடிட்டு இருந்தான். எப்படி வந்துட்டான்டா. கிறுக்கா. சாரிடா. ஓகேடா. ஏய் குவைட் ரஷ் யூஸ் பண்ணி தொலையாதடா. உனக்கு தான் பண்ண தெரியலன்னு தெரியுதுல. தெரியுது. ஏய் இது என்ன? அதுக்கு தான் தெரிஞ்சு சென்சிட்டிவிட்டியை மாத்திடுவாடா. அடிக்க போறடா. இங்க இருந்து ஆடுறா. ஐயோ வெயிட் பண்ணு. மெரீனா ஒயிட் பியர்டோட இது மாதிரி இருந்துச்சு. மெரீனா என்ன இரு பின்னாடிப்பா. தம்பி பின்னாடி திரும்புங்க. இல்லைப்பா இவன் வந்து ஒயிட் பியர்டோட கேங் சேர்ந்தவன் போல. ஒழுங்கா அடி. குவைட் ரஷ் யூஸ் பண்ணாத. இந்தா அவன் ஒருத்தன் அடிக்கவே விட மாட்டியா? இவனே அடிக்க மாட்டேங்கிறான். நான் என் டைம் வச்சு நான் போடா. இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. 3 நிமிஷம் தான்டா இருக்கு. ஏய் 3 நிமிஷம்டா. 3 நிமிஷம் கொஞ்ச நேரத்துல போயிடும். 18,000 செகண்ட்ஸா? 18,000 செகண்ட்ஸா? 18 சி 1800 செகண்ட்ஸா? 180 ஏதோ வந்து தொலைச்சிடாத. அங்கே தான் இருக்கிறியா. 1 XP வரையும் பார்த்துட்டு இருக்கான். அப்பாடி உனக்கு முடிச்சு கொடுத்துட்டு போகலான்னு பார்த்தா கைஸ் எனக்கு தெரிஞ்சு கடைசி வரையும் நம்ம அந்த மித்து காட்ட மாட்டோம்னு நினைக்கிறேன். 3rd பார்ட்டில் காட்டுவோம். இப்போ முடி வெட்டிடாத. $5,000 வேணும் அதுக்கு. நம்மகிட்ட எவ்வளோ டேமேஜ்? 444. இப்போ 484. வாடை பார்த்துக்கலாம். வாடை போயிட்டு அங்கே திரும்பிட்டோம். என்னடா நான் அடிக்காமல் போயிட்டு ட்ரெஸ் கொடுத்துருவேன். இப்போ இருக்கானா இவனுக்கு நம்ம கோயிட் ட்ரெஸ்ஸு தான் கொடுக்கணும். கோயிட் ட்ரெஸ் அடிச்சோம்ல. இதுவே நான் கைஸ் நானும் போட போகிறேன். என்னது போனையா? இல்லை கொள்ளையா? காய்ஸ் என்னோட யூடியூப் சேனலில் கொஞ்சம் நாளாக வீடியோ போடுறது இல்லை. இன்னைக்கு நான் பிளாக்ஸ் ஃப்ரூட் நானும் போடுவேன். ஓகே quest கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டைம் எத்தனை? இன்னும் டைம் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு quest முடிச்சுட்டு லெவல் அப் பண்ணிட்டு இந்த வீடியோவும் முடிச்சுக்கலாம். பேண்டிட்ஸ் கன்ஃபார்ம். என்னடா மூஞ்சில குத்துனா? ஓகே என்னண்டா அது மூஞ்சில ஓகே சொல்லலாம். என்ன படலை இல்லையா? படுது கிளிச்சடு பக்கு. தம்பி நாங்களா ஸ்டீல் பாடி. ஏன்டா டே இல்லை ஸ்டீல் பாடியா அயன் பாடி அந்த ட்ரிக் யூஸ் பண்ணுறான் போல. இவனும் தான். அது CP3 தானே யூஸ் பண்ணுவானுங்க. ஏன்னா பேண்டிட்லாம் யூஸ் பண்ணுறான். இவனா இருடா ஸ்டார்ட் அப்கிரேட் பண்ணிட்டு வரோம். மீலி அப்கிரேட் பண்ணிப்போம். என்ன அப்கிரேட் ஆகுது? ஏதோ கிளிச் ஆயிடுச்சு கைஸ். நாங்கள் வெளில போயிட்டு உள்ள வரோம். பாஸ். சரி கைஸ் நட்டா தீதிராங்க கைஸ். பாய் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் 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 பாய். முட்டை அதாடா முட்டை.